செய்திச் சுருக்கம். போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 8,000க்கும் அதிகமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதிங்க தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம், இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. அடுத்தாண்டின் நடுப்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தல். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரபா ருவான் செனரத் தெரிவித்தார். மாற்றத்தை விரும்பாத மக்களுக்கு தற்போது மாற வேண்டி ஏற்பட்டுள்ளது. மாறுவதற்கு தயார் இல்லையெனில் அவர்களையும் மாற்றி எமது இந்த பயணத்தை முன்னெடுப்போம். கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி தெரிவிப்பு. உலகின் மூத்த மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வோம். உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழை படிப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தென்கொரிய விமான விபத்து, 179 பேர் பலி. கருப்பு பெட்டியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் விபத்துக்கான காரணம் விசாரணைகளில் தெரியவரும் என்று நம்பப்படுகிறது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் தனது 100 வயதில் காலமானார். ஜோர்ஜியாவில் உள்ள இல்லத்தில் ஜிம்மி கார்ட்டர் காலமானதை அவரது மகனும் உறுதி செய்தார். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.